ஒரு வீட்டோட பேஸ்மெண்ட் அதை தோண்டும் போது உள்ள இருந்து டெட் பாடிஸாக வர ஆரம்பிக்குது. ஒரு 3-4 நாள் விசாரணைக்கு அப்புறமா 33 டெட் பாடி ரெக்கவர் பண்ணியிருந்தாங்க. அந்த 33 டெட் பாடியுமே 15லேருந்து 25 வயசுக்கு உள்ள இருந்தவங்களோடது. இந்த கேஸோட முடிவில் போலீஸ் ஒரு சோக்கரை அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த ஒரு அழகான சோக்கர் பொம்மைக்கு பின்னாடி 33 ஹரிபுலான கதைகள் இருந்துச்சு. இதுல கைதான இந்த நபரோட பேரு ஜான் வைனே கேசி. 1970s மாதிரியான டைம் பீரியட்ல இவன் ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் மேன். நிறைய பேத்துக்கு வாலண்டியரா காசு கொடுக்கறது, நிறைய பேத்துக்கு வாலண்டியரா வேலை வாங்கி கொடுக்கறது, பார்க்க ரொம்ப நல்லவன் மாதிரி ஆக்ட் பண்றது இவனோட வேலை. இவனுக்கு இன்னொரு பேரும் இருந்திருக்கு, போகோ த கிளவுன். அந்த ஊர்ல யாருக்காவது பணம் தேவை, சேரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா இவர் வந்துட்டு இந்த பொம்மை மாதிரி வேஷம் போட்டு டான்ஸ் ஆடுவாராம். அதுல வரக்கூடிய பணத்தை எல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு, அனாதை ஆசிரமத்துக்கு, சில சேரிட்டிக்கு டொனேட் பண்ணுவாராம். இந்த மாதிரி பண்றது மூலியமா நிறைய பேத்துக்கு இவர் மேல அதிக நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்கு. அவன் வாழ்ந்த அதே ஊர்ல இன்னொரு பிரச்சனை. அங்கிருந்து நிறைய இளைஞர்கள் காணாம போக ஆரம்பிக்கிறாங்க. வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்க, பண தேவைக்காக பார்ட் டைம் ஜாப் போய்கிட்டு இருந்தவங்க, இந்த மாதிரி நிறைய பேர். போலீஸ்ல நிறைய ஃபேமிலி கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல ஒவ்வொரு மிஸ்ஸிங் கேஸையும் தனித்தனியா போலீஸ் விசாரிச்சாங்க. பட் எல்லா கேஸுக்கும் பின்னாடி இருந்தது ஜான். ஜான் எப்போ முக்கிய சந்தேகமா மாறுறான் அப்படின்னா, பீட்டர் அப்படிங்கிற ஒரு பையன் வீட்டில் சொல்லியிருக்கான், அம்மா நான் பார்க்குற மெடிக்கல் வேலை எனக்கு பிடிக்கல, நான் ஜானை போய் சந்திக்க போறேன், அந்த நபர் எனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரதா சொல்லியிருக்காரு அப்படின்னு. அவங்க அம்மா அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா கவனிச்சுட்டு அந்த பையன் திருப்பி வந்துருவான் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இவன் வீட்டில் சொல்லிட்டு வந்தது ஜானுக்கு தெரியாது. அந்த பையனை ஜான் போட்டு தள்ளிட்டான். ஸோ ஆல்மோஸ்ட் 2 நாட்களுக்கு அப்புறமா அவங்க அம்மா ஜான் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் உடனே எல்லாம் ஜானை அரெஸ்ட் பண்ணல, அவனை சந்தேக கைதியாக எடுத்து நோட்டமிட ஆரம்பிச்சாங்க. அவனை ஃபாலோ பண்ணி கடைசியாக பிடிச்சப்போ அவ்வளோ ஹரிஃபிக்கான விஷயங்கள் வெளியே வந்துச்சு. பேசிக்காக போகோ த கிளவுனோட கேஸ் ரொம்ப பெருசு. ஒரு சின்ன வீடியோவில் அவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியாது. சேனலில் ஒரு வீடியோ டாக்குமெண்ட் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள்.